எனக்கு டூ வீலருக்கு 2 டயர் தேவைப்படுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான். டைம் வந்து 8:45 ஆகுது. ஸோ போன vlogல பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணோம்ல, அது வந்து இன்னைக்கு போய் டெலிவர் பண்ணோம். 10 o'clock வந்து கொடுக்கணும். கம்மி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து மோஸ்ட்லி, ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை, நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓலா கேப்ல புக் பண்ணி அனுப்பிடுவோம், சேஃபாக போயிடும். இது வந்து அந்த டெசர்ட் டேபிளே செட் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறத விட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பக்கத்துல கொரட்டூர்ல தான், அதனால நான் கொண்டு போய் டெசர்ட் டேபிள் வந்து செட் பண்ண போறோம். நான் கொண்டு போய் செட் பண்ண போறோம். ஆமா, நம்ம கொண்டு போய் செட் பண்ண போறோம். இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு, ஆக்சுவலி நேற்றுக்கே அழகா வந்து பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு முறை திறந்து பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சீல் பண்ணி நம்ம லோகோலாம் ஒட்டிட்டு நம்ம எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஸோ நானும் ராமும் போறோம். இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணுங்கிறதுனால நேற்றுக்கு ஆக்சுவலி நாங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்கே 1 o'clock ஆயிருச்சு. அதனால டின்ட்டு சிக்கு 2 பேரையுமே அக்கா வீட்டில் தூங்க வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னா குழந்தைங்க முழிக்கலன்னா அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு. ஆனா அதுவும் நல்லதா போச்சு. ஏன்னா எந்திரிச்சு நம்ம 2 பேர் மட்டும் கிளம்பி, அதாவது நாங்க 2 பேர் மட்டும் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு வந்து பிரசன்டேஷன்ல பாதி மறந்துடாது. எந்திரிச்சு ரொம்ப ஜாம் ஆகுதுல வர வர மண்டையில அவ்வளோ இது ஓடுது. அப்படிதான் இருக்கும். கரெக்ட், சீரியஸா பரவாயில்ல. ஓகே, நல்லதுதான் அப்படின்ற. நம்ம வந்து கிளம்பிட்டோம். 9 o'clock ஆகுதா. அந்த வீட்டுக்கு போயிட்டு கேக்லாம் எடுக்கணும். அதுக்குள்ள பெட்ரோல் வந்து பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெட்ரோல் போட வந்து ஆக்சுவலி ராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பெட்ரோல் பங்க்ல போனே யூஸ் பண்ணக்கூடாது, கால் பேசக்கூடாது அப்படிங்கறதுல இல்ல ராம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்ல, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ராம்னால நான் அதை மாத்திக்கிட்டேன், which is a good habit. என்ன எடுத்து வச்சிருக்கா? புறா இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு பேக் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிக்கர்ஸும் எடுத்து வச்சுட்டு லைனாக அப்படியே ஓட்டிகிட்டே வந்துடலாம்ல. இந்த ஸ்டிக்கர் மட்டும் எடுக்காத. டயரு, இந்த டயர் தான் டேடி கேட்டாங்க. இந்த ட்ரக்கு தான் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 hours ஆச்சு முடிக்கிறதுக்கு. சொல்லு. ஆக்சுவலி லைவ் எக்ஸ்பிரஷன் வந்து எடுக்காம விட்டுட்டேன் நான். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நான் வந்து எப்பவுமே ஆமா, எப்பவுமே நான் கேக் முடிச்சுட்டு அப்பாட்ட வந்து ஒன்னும் இல்லை நேர்ல காட்டுவேன். இது நைட்டு முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனால இப்பதான் வந்து எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? எனக்கு டூ வீலருக்கு 2 டயர் தேவைப்படுது. ஒன்னு இருக்கு. சரி கட்டிக்குவா, நீ பாக்கல அழகா இருக்கடா. சரி இங்க வா, இத பாரு. ஏன் வர மாட்டேன் தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஓ ஓகே ஓகே ஓகே. சரி நான் செடி குட்டி யோசி பாப்பா. யோசி பாப்பா உள்ள போறேன். ஆமா, அது புதுசா வித்தியாசமா இருக்கா? சரி நீ போய் பாரு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுப்பா. நான் சமைக்கும் போது கூட எங்க அப்பா என்ன அப்ரிஷியேட் பண்ணதில்ல. பேக்கிங் பண்ணும்போது எங்க அப்பா என்ன அப்ரிஷியேட் பண்றான்னு நினைக்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கேட்க வேலை எனக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பார்க்கும்போது விட இது நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீ பண்ண கேக்ல இதான் டிஃப்ரெண்டான கேக். ஆனா ஒண்ணு ஜெரி பார்த்துட்டு இருக்கான் பக்கத்துல நின்று. இந்த ஆர்டர் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனுங்கிறத விட எப்படி முடியுமா, பண்ண முடியுமா, ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் கேக். அப்புறம் அந்த டயர் மாதிரி அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு வந்து நோன்னு சொல்ல முடியல. ஆனால் எப்படியாவது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பண்ணும்போதுலேருந்து எனக்கு ரொம்ப டென்ஷன், நர்வஸ்னஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா கேக் பாப்ஸ்லாம் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் ஆர்டர்னு. பட் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணும்போது தானே இது இப்படி பண்ணியிருக்கணும், இது இப்படி பண்ணியிருக்கணும்னு தெரியும். ஸோ அது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். சொல்லுமே பிளே ஸ்டேஷன். நான் அதுக்கு தான் உனக்கு காட்டணும். ஏன்னா ஜெரிக்கு வந்து பிளே ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு அதே தான் அந்த பாய்ஸுக்குன்னு உண்டான இது தானே, பசங்களுக்கு. அதனால அதை அவன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? அவன் பர்த்டேக்கும் கார்த்தின்னு சொல்லியிருக்கான். அப்படியாடா? சூப்பர். அவனுக்கு லேம்போ. ஆமா. ஆனா இப்போ மெக்லாரனோட இதா இருக்கான், மாடலா நின்றுருக்கான். அதுதானே
அழகு சிரிக்குது. கிளாஸ்க்கு ரெடி ஆயிருக்கான். பாப்பமா டைம் வந்து 10:05 ஆகுது. நம்ம கிளம்பியாச்சு. வெற்றி ஆன் டைம் 24 minutes தான் காட்டுது. நாங்கள் அப்படியே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு டெசர்ட் டேபிள்லாம் வந்து செட் பண்ணிட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். அதில் இங்கே வரணும் திருப்பி. ஏன்னா சிக்கு கூட வந்து இருக்கணும் நம்ம. அண்ணி எங்கே கிளம்புறாங்க? ஜெரிக்கு லஞ்ச் சாப்பாடு கொடுக்குறது. ஓகே. ஸோ அதனால் 12க்காவது நாங்கள் வீட்டுக்கு வந்தாகணும். வந்துடலாம். உனக்கு எப்படி இருக்கு ஃபீல்? எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஒரு கேக்கே மிஸ் பண்ணிருக்க வேண்டியது. அந்த டை கேக் இருந்துச்சுல, அது வந்து மறந்துட்டேன்னா கேக் பேக் எல்லாம் பண்ணிட்டோம், அதை ஃபினிஷ் பண்ணல. நான் வந்து மத்த எல்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு ஓகே இதோட முடியுதுடா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இந்த கேக் இருக்கேன்னு கடைசியில் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் கடகடன்னு முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களும் வந்து இது மாதிரி பிஸ்னஸ்லாம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறத விட ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ஆளை வச்சுக்கோங்க. 2 பேர் அப்படி 3 பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நான் ஒரு 2 நாள் கண் முழிச்சு பண்ணாதான் இவ்வளோ பண்ணியிருக்க முடியும். அதாவது நம்மளோட ஸ்பீடுக்கு சொல்கிறேன். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டக்குன்னு பண்ணலாம். நான் சொன்னேன்னான்னு தெரியல. ஆக்சுவலி அந்த கேக் பாப் பண்ணது, அப்புறம் அந்த கப் கேக்கில் அந்த மேலே ஷர்ட் மாதிரியெல்லாம் இருந்துச்சுல ஃபாண்டன்ட் ஒர்க், அது எல்லாமே பண்ணது நம்ம கூட இப்போ இருக்காங்களே ராதா, நம்மளோட ஹெல்ப்புக்கு வராங்கல்ல, அவங்க தான். ஸோ கொஞ்ச நாளிலேயே அவ்வளோ சூப்பராக பிக்கப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபாண்டன்ட் ஒர்க்கில் நான் ஏன்னா ஒன்று பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். அதனால தான் நான் இப்போ கேக் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும், ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு வந்து தனியாக தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேக்கர்ஸ். ஏதாவது இது மாதிரி இந்த ஃபிகரின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ இவங்க இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க ராம் சொன்ன மாதிரி நீங்கள் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போனோன்னா நமக்கு வந்து ஆளுங்க வேணும். ஏன்னா நாங்கள் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கோம். யூடியூப்லேயே ஆகட்டும், இப்போ காட்ஸ் கிரேஸ் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஆள் இல்லைனாலுமே நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம். அது வந்து ஆனால் டயரிங்காக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே. அதனால இன்னும் 2-3 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஒர்க் பண்ணலாம், நமக்கும் டயரிங்காக இருக்காது. ஸோ அது நாங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறதுக்கு வந்து தயங்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். கரெக்ட் தான். அது இருக்கிறதுனால வந்து நம்மளால மிச்ச இடத்துல நம்மளோட ஃபோக்கஸ் கொண்டு போகலாம். ப்ளஸ் 10 கேக் பண்ற இடத்துல 20 கேக் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி உங்க பிஸ்னஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போகணும்னா கன்ஃபார்மா வந்து மேன் பவர் தேவை. மேன் பவர் இல்லாம உங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அதே இடத்துல சுத்திட்டு இருப்பீங்க, ஒரு பாயிண்ட்ல நீங்களே வந்து அப்படியே அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. முடியாது நம்மளால, ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு நம்ம அதை ட்ராப் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம மைண்டு போயிடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் லாங் ரன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அப்படியே உங்கள் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நாங்களும் அப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தோம். 8 வருஷம் போயிடுச்சு. ஆக்சுவலி சிம்பிள். இந்த ஆர்டர்லயே யோசிச்சு பாரு. இப்போ தனியாக பண்ணியிருந்தானா இப்போ இது 4 கேக் கணக்கு, மற்றதெல்லாம் இல்லாம கேக்கே 4 கேக் கணக்கு. நான் தனியா பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்க முடியாது. இத்தனை கேக் முன்னாடிலேருந்து இப்போ இவங்க இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு எடுத்தாச்சு. அதனால ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம பிசினஸ் மூலியமா அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதனால நீங்களும் வந்து அதை பண்ணுங்க கண்டிப்பா. சரியா? எல்லாத்துக்குமே காரணம் நீங்க. ஆமாம், அந்த ஒவ்வொரு விஷயம் நாங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தான் வந்து எனக்குலாம் இந்த ஆர்டர் நான் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும். மேபி பார்க்குற உங்களுக்கு வந்து நம்ம அக்கா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு, கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கு. பட் எனக்கு ஒவ்வொரு முறையும் என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து நம்பி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. நிஜமாவே அதுக்கு நிஜமா ரொம்ப கிரேட். கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுமே நமக்கு ஆர்டர் கையில் வந்துருச்சு. அதுல இருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்து பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 99 Head north on main road toward First Street, then turn right. சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. சீரியஸாவே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும்.
வழியாக முடிச்சிட்டோமா சக்ஸஸ்ஃபுல்லாக? ஆ ஆமாம், ரொம்ப ஹாப்பி. என்ன சைலண்ட் ஆகிடுவில்ல வெளில வந்தா? டைம் வந்து 11:55 ஆகுது. நம்ம கிளம்பும் போதே 11:40 ஆயிருச்சு அங்கிருந்து. எல்லாரும் அவ்வளோ கைண்டா பேசினாங்க. எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகல. இனிமே தான் வந்து எனக்கு அது வேற பயமா இருந்துச்சு. கேக் என்ன ஆகுமோ, மெல்ட் ஆயிருமோ அப்படி இப்படின்னு. ஓகே, ஆனால் ரொம்ப பசிச்சுதா. நான் வர வழியில தேங்காய் பூ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. டைம் வந்து 1 o'clock ஆக போகுது. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 10 minutes முன்னாடி வந்திருப்போம். இன்னைக்கு அக்கா தான் எங்க எல்லாருக்கும் லஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. சிக்கன் பிரியாணி. எனக்கு தெரியாது சிக்கன் பிரியாணி சமைப்பா அப்படின்னு. ஆனால் லஞ்ச் வந்து சேர்த்தே செஞ்சிடுறேன்னு சொன்னா. எனக்கு சிக்கன் பிரியாணின்னு கேட்டதும் டெம்டிங். நாங்கள் அங்கே போகிறோம், ரோட்ல வரைக்கும் வாசனை தெரியுமா? செம்ம வாசனையாக இருந்தது. இப்போ ஜெரி குட்டிக்கு வந்து நாங்கள் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஜெரி வந்து வேதாந்து கிளாஸ் போயிட்டுருக்கான் இப்போ ஹாலிடேங்கிறதுனால. ஸோ இப்போ லஞ்ச் டைம் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சாப்பிடலாம். சூப்பராக. ஓகே, நல்ல பசி. டைம் வந்து 3:30 மணி தான் ஆகுது. என்னமோ திடீர்னு ஆயிடுச்சு. என்னமோ பிரச்சனை பாப்பா. பேர்ட்ஸ் எல்லாம் பயந்து ஓடுதா? பறந்து போயிடலாம் இல்லைங்க? அப்பதான் ஒரு 2:30 போய் படுக்கலான்னு படுத்தேன். ஒரு 3 o'clock போல தூக்கம் வந்திருக்கும். அப்படிதான் இழுத்துட்டே போச்சு. கரண்ட் போயிருச்சு. என்னடா இது நம்ம ராசி அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல செம்ம சண்டை. சத்தம் சண்டைன்னு சொல்றேன். ஏன்னா நிஜமான தூக்கத்துல சண்டை. அப்பா வந்து ஏதோ சண்டை போடுறாங்க போல பயந்து இது வழியா எட்டி பார்த்தா இங்க ஒரே குப்பை. அப்பா ஏதோ கோவத்துல தூக்கி போட்டாரு. எதுதோ என் மண்டை. ஏன்னா தூக்கத்துல இருந்ததுனால டக்குன்னு ப்ராசஸ் பண்ண முடியல. என்னன்னு வந்து பார்த்தா இங்க என்ன காத்தடிக்குது, விழுது, சென்னை ஆயிடுங்கிற மாதிரி இருக்கு. மாடி போலாமா? காத்து தான் அடிக்குது. இல்ல பாப்பா, என்னமோ ஆகுது. நான் போயிட்டு வரோம். கோபாயெல்லாம் போறாங்க. என்ன ஃபாரினுக்கு போறாங்களா எல்லாம்? இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா நெக்ஸ்ட் டே vlog கண்டினியூ பண்ணுறோம். நேற்றுக்கு வந்து நல்ல மழை வந்தது. கோவக்காய் கொஞ்ச நாளாகவே வளர்ந்துருக்கு. ஒரு 3 days முன்னாடி பறிச்சது வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து பறிச்சுட்டு மொத்தமாக பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படியே உங்களுக்கும் கார்டன் டூர் காட்டலான்னு நினச்சேன். ஏன்னா நிறைய நாள் ஆச்சு, எல்லோரும் கேட்டிங்க. கார்டன் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை. இருக்கிறத வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியில். அதனால் இருக்கிறத எப்படியாவது இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்ன ஃபுல்லாக அந்த கிராஸ் எல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ணி ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கல. அதுவாக வந்து தண்ணி மட்டும் கொடுத்தோம் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் அப்பப்போ எப்போ முடியுதோ ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கு ராம் இப்போ தான் வந்து அமேசானில் ஒரு கிராஸ் கட்டர் பார்த்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய புல் வளர்ந்துருச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை நம்ம ஹெல்ப்புக்கு அந்த 2 அண்ணாங்களை கூப்பிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். ஆனால் பெங்களூர் போயிட்டு வரும்போதே நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா ராமும் இங்கே இல்லை, ஸோ மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து வளர்ந்தது தான், கையே வைக்க முடியாமல் இப்போ எக்கச்சக்கமாக புல் வளர்ந்துருச்சு. அதனால் ராம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அட்லீஸ்ட் அந்த கிராஸ் கட்டர் வச்சு கட் பண்ணுவோம் சொன்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு. நம்ம வாட்டர் ஆப்பிள் ட்ரீ வந்து ட்ரீயாகவே ஆயிடுச்சு நல்லா. ஆனால் ஏதோ ஒரு பூச்சி இருக்கிறாம். நானும் பார்த்துட்டே. ஆமாம், நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா, இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கம்பளி பூச்சி மாதிரி ஏதோ ஒரு குட்டி குட்டி புழு இருந்துச்சு. அது வந்து நான் பார்த்து எடுத்துட்டேன். எனக்கு என்னமோ அதுதான் இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னு சொன்னால் இன்னொரு பூச்சியும் இதில் இருந்துச்சு. இப்படி இலையை வந்து சுருட்டி வச்சுது. இன்னும் இருக்கு அதில். பட் அது மேக்ஸிமம் நான் ஒரு முறை பார்த்து இங்கே இருந்ததெல்லாம் எனக்கு கை எட்டுற தூரம் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இலை வந்துச்சா, இனிமேல் அந்த இலை வந்து அட்டாக் பண்ணுதா பார்க்கலாம். அது திரும்பி அட்டாக் ஆச்சுன்னா இதோட ரீசன் கிடையாது அப்படின்னு நான் நினச்சி வச்சுருந்தேன். பார்த்தா ஃப்ரெஷ் லீவ்ஸ்லேயும் ஓட்டு போட்டு வச்சுருக்கா. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த
அந்த கம்பளி பூச்சி மாதிரி உள்ள புழு தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இதில் வந்து கொத்து கொத்தாக பூ வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றாவது காயாக மாறணும்னு நினச்சேன். ஏன்னா இது பிங்காக க்ரீனாக பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எதுவுமே காயாக மாறல, எல்லாமே கொட்டிகிட்டே இருந்துச்சு. நான் டெய்லி ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற மரம் வந்து இதுதான். ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நிற்பேன். ஒன்றாவது காயாக மாறி இருக்கா, அதுக்கிட்ட கெஞ்சுவேன் நான். பட் இப்போது ஒன்று காயாக மாறுதுங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அதனால நான் அதுக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு நீ மட்டும் பழமாயிரு. தெரியல, அங்கே ஒன்று இருக்குது பாரு. இல்லை எனக்கு தெரியுது, தெரியல. சரி, ஓகே. ஆமாம், இன்னும் இங்கெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே வந்து கொட்டிடலாம், இல்லை திரும்பி காயாக மாறலாம். பட் அது மட்டும் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்குறேன், அது வந்து பிங்காக க்ரீனான்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த செடி இப்படி இருக்காங்க, மரம். அப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்வீட் லைம் நான் எப்போவோ காமிச்சிருப்பேன். அதுவும் நான் பழுக்க மாட்டேன் அப்படின்னு இதுவும் டெய்லி நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன், பழுத்துருச்சான்னு. அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது வந்து நான் ட்ரிம் பண்ணி விட்டேன் ஒரு நாளைக்கு, மாதுளை மரம். அதுக்கப்புறமா அது நல்லா வளருது. அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இங்கே ஒரே ஒரு வெண்டைக்காய் தானாக முளைக்குது. அப்புறம் சுண்டைக்காய் அது இன்னும் பறிக்கல, அது அப்படியே இருக்குது. தக்காளி அவ்வளோதான், தக்காளி போயிருச்சுல. அந்த எண்ணெய் முருங்கை மரமும் நல்ல டால் ஆயிடுச்சு. ஆனால் அதை கட் பண்ணி விடணும். நாங்கள் ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு நாள் பொரியல் செய்யும்போது எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ என்னென்னா, நம்ம கொஞ்சம் டைட்டாக போகிறதுனால அப்படி இப்படின்னு சமைச்சிட்டு ஓடுறோம். ப்ளஸ் ஒரு வெக்கேஷன் போகிறோம். அதனால் நான் போயிட்டு காயே வாங்கலை. பொண்ணு போயிட்டு எதுவுமே ஷாப்பிங் காய் வாங்கலை. இருக்கிறத வச்சே நம்ம வந்து காலி பண்ணிடலான்னு வீட்டில் இருக்கிறதே காலி பண்ணுறோம். என் காய் வந்து சீரியஸாக நம்ம வந்து இந்த கோவக்காய் பறித்து சமைக்கிறது, முருங்கைக்கீரை ஒரு நாள் செய்கிறது, இதை வச்சே அப்படியே ஓரளவுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். பார்ப்போம், போகிறக்குள்ளே இப்படி சமாளிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை. அப்புறம் இங்கே பூச்செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருச்சு. அண்ட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் மரம் என்னன்னே தெரியல, அழகாக நெல்லிக்காய் வளர்ந்துச்சு. நம்ம பறிச்செல்லாம் சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது நம்ம அந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது, நல்ல மரமாகவே ஆயிருந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்டெம்மாக வந்து ஒரு பிரான்ச்சாக வந்து காஞ்சிரும், சம்மந்தமே இல்லாமல். உடச்சா டக்குன்னு உடஞ்சிரும், அந்த மாதிரி இருந்து சாயில் நான் தான் உடைச்சேன். அப்புறம் பார்த்தா அப்படியே போயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்குமே எடுத்துட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே இறங்க வேண்டான்னு. ஆனால் இப்போ ஒரு ஹோப் அந்த இது வருது. ஆமாம், ஆனால் என்ன, ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படியே இந்த இட்லி பூ. ஏன்னா இது வந்து இது பக்கத்தில் இருந்துச்சா, இது வந்து டாமினேட் பண்ணதுனால இதால் வளரவே முடியாமல் இருந்துச்சு. சுத்தமாக வளரவே முடியாமல் இருந்துச்சு. இதுவுமே நம்ம அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், அங்கேருந்தே கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிச்சு. பட் இப்போ வந்து நான் தாண்டா ராஜாங்கிற மாதிரி அவர் எல்லா இடத்துலேருந்தும் வளர்ந்து இங்கே பாருங்கள் பூத்துக்குழுங்கிறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ப்ளீஸ்டா, அவர் அப்படி தான் சொல்லுவார், நீ வளரு சரியா, அவ்வளோதான். அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கும் நமக்கும் இந்த தோட்டத்துக்கும் ஏதோ ஆகலை. மேபி அதுக்கு தனியாக ஃபர்டிலைசர் ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வச்ச மாதிரியே இருக்கேன், நான் வளர மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் இருக்காங்க. யார்? லெமனு, ஸ்வீட் லெமனு, அப்புறம் பப்ளி மாஸ், 3 பேரும் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், என்றும் இளமையில் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த முருங்கை மரத்தில் காட்டவே இல்லை இவங்ககிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணது, எடுத்துட்டோன்னு ஒரு காட்டணும். பட் அட்லீஸ்ட் ஒரு 40-50 முருங்கைக்காய் பறிச்சிருப்போம், மினிமம் 50 முருங்கைக்காய் பறிச்சிருப்போம். ஏரியாலே ஃபேமஸான முருங்கை மரம், எல்லாரும் கேட்பாங்க இது. இப்போ நல்லா தளைஞ்சு வளர்ந்துருச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முருங்கைக்காய் பறிச்சுட்டு கட் பண்ணிடுங்கன்னு. இப்போ எல்லாமே காலியாயிருச்சு. ஸோ இதுவுமே பொரியலுக்கு மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணிடணும். ஓகேவா? அப்புறம் என்ன, நல்லா வளர்ந்துருக்கு. வேறு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவக்காய் லாஸ்ட்டாக வருவோம் இதுக்கு. அப்புறம் ஃபிக்கு நல்லா வளர்ந்துருச்சு. அந்த சைடு வந்து மல்பெரி செரி இருக்குது, அதுவுமே சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அடுத்து நம்மளோட மாமரம் வந்து ஆக்சுவலி சூப்பராக தான் வளர்ந்துட்டுருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்மளோட அந்த போகன் வில்லா வந்து டாமினேட் பண்ணிருச்சு. ஆக்சுவலி ராம் தான் ஆசையாக போகன் வில்லா வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ராம்க்கு அதை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா முள் வேறு. அதனால் ஏன்னா எவ்வளோ கட் பண்ணாலும் டக்குன்னு வளர்ந்துருது. ஆனால் பூ அந்த அளவுக்கு பூவும் வருது இல்லை, இந்த பாரு இவ்வளோ இருக்குது. இனிமே தான் பூ வளரும். நாசம் பண்ணுது கார் எடுக்கும்போது, அதனால அவங்க எடுக்கணும் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, இப்போ வளர்ந்தவங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னா பாவம் அது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் உண்மை என்னென்னா, அது ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பூச்செடி போகுது, அப்புறம் இந்த
இது சீத்தாப்பழம்ல அது சூப்பராக வளருது, பட் அதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அந்தளவுக்கு அது டாமினேட் பண்ணி வச்சுருக்கு. இன்னொன்று இது வந்து ரொம்ப ஒரு அழகான பூ, இங்கே தெரியுதுல்ல கொடி, அது வந்து நாங்கள் ஈரோட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஆசையாக தேடி பிடிச்சி அந்த லாவெண்டர் பூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வளருது, பட் அது கொடி போல் தெரியாமல் அந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போ அதை ஏற்றி விடுறதுக்குன்னு இடம் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து எதையுமே ஏற்றி விடுறதுக்கெலாம் யோசனையாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக வீடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், மேபி ஒரு 2 இயர்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த டைமில் எடுக்கிறதுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த அலமண்டா வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவ்வளோ புஷ்ஷியாக எவ்வளோ பூ இருக்கும்னு தெரியுமா? குறைஞ்சது ஒரு 500 இருக்குமா? ஏய் நீ சொல்லு, எவ்வளோ சொல்லு. நீ கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு இதுலேயே வந்து ஒரு 50 இருக்காதா? அந்த ஒரு 2 மாடிக்கு ஏறுதுல, இன்னும் அந்த எண்டு வரைக்குமே இருக்கே. கண்டிப்பாக இருக்கும்ல. டெய்லி வந்து அந்த பூ பூத்துட்டே இருக்கும், பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி காம்பவுண்ட் ஹைட் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் அப்படி தான், காம்பவுண்ட் பெருசாக ஹைட்டை ஏற்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால தான் முடியாமல் அவ்வளோ ஏற்றிட்டு சரி கொஞ்சம் ப்ரைவசிக்காக நம்ம வந்து அந்த பிளான் பண்ணோம். அது நிஜமாகவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு 5 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைவசி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை பறிச்சிருவோம். இது பாரு இங்கெங்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இதை மட்டும் முடிஞ்ச அளவு எங்கெங்கெல்லாம் போதும் இப்படி ஏற்றி விட்டு திரும்பி திரும்பி சுற்றி விட்டுட்ருக்கேன். இப்போ இதில் நிறைய காய் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா கொஞ்சம் நாள் ஆச்சுல பறித்து. அண்ட் நான் பிஞ்சிலேயே பறிச்சிருவேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கோவக்காய். ஆனால் என்னென்னா கோவக்காய் மட்டும் தேடி தேடி எடுக்கணும், எங்கேயாவது ஒளிஞ்சுக்கும். இந்த ஒரு பல்லியும் செட்டில் ஆகிருக்கு தெரியுமா? ஆமாம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் பயந்து பயந்து ஓடும். இப்போ வந்து அதுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அதை ஹார்ம் பண்ணலன்னதுமே வந்து எட்டி பார்க்கும், ஓ நீ வந்திருக்கியா எடுத்துகிட்டு போயிடுங்கிற மாதிரியே போயிடும். அது நிறைய இருக்குல்ல. ஐயோப்பா என்னால் முடியலை, என்ன வெயில் கூட இல்லை இன்னைக்கு. அதுக்கே இப்போ கார்டன்லேருந்து எப்படா உள்ளே வருவாங்க. சாயங்காலம் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். மத்தியானம்னா வெளியில் இறங்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நீ பாருங்க, ஆமாம் இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி. இன்னும் இருந்துச்சு பட் பறிக்க முடியல. இது வந்து நம்ம முந்தானேத்திக்கு கலெக்ட் பண்ணது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தே பொரியல் பண்ணிடுவோம். இது கட் பண்ணுறதுக்கு நமக்கு இதோட அதிகமாக வரும். கரெக்டா? ஆமாம், இதுவே இருக்கும்ல. 650 கிராம்ஸ். 650 கிராம்ஸ் இதுவே நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு விஷயந்தான் இது. அதனால் கிராஸ் கட்டர் வச்சு காட்டலாம் அப்படின்னு நினச்சோம், பட் வெயிலில் வந்து வேலைக்கு ஆகாது. இன்னொரு வீடியோவில் வந்து அதை யூஸ் பண்ணி காட்டுறோம், ஓகேங்களா? ஏன்னா நம்மளே வந்து இப்போ தான் இது டெமோலாம் பார்த்தியா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டேன். நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக்கா அதெல்லாம் இருந்துச்சு, பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எலக்ட்ரிக் இது வந்து நமக்கு அந்த கார்டு வந்து இங்க இருந்து அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகணும்ல இருக்கும், அதுக்கேற்ற கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாத கார்டு அங்கங்க மாட்டோம். இது கார்ட்லெஸ் வாங்கிட்டேன். ஸோ 2 பேட்டரி இருக்கும், ஒரு பேட்டரி சார்ஜ். ஓ இதுதான் அதுவா? காருன்னு நினச்சேன், ஏதோ கார் மாதிரி இருக்கு. அந்த சிக்கோட காருக்கு ஏதோ போட்டிருக்கேன்னு நினச்சேன். எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்கும்னா தெரியல. இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துச்சு. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.